ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புனர்விஸ் கிச்சன். பீச் ஸ்டைலில் பட்டாணி சுண்டல் செய்ய போகிறேன். இந்த பட்டாணி சுண்டலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் 2, தக்காளி 3, சின்ன துண்டு இஞ்சி, பூண்டு 10 பல் எடுத்திருக்கேன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 3 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கொத்தமல்லி, பொடியாக நறுக்கிய வெங்காயம், துருவிய கேரட், மாங்காய் துருவல், கருவேப்பிலை, வெள்ளை பட்டாணி 1/4 கிலோ. இந்த பட்டாணியை 8 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இதை குக்கரில் போட்டு நல்லா 4லேருந்து 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வதக்கிக்கலாம். இது ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா லைட்டாக பச்சை வாசனை போனால் போதும். மறுபடியும் இதை அரைச்சிட்டு நம்ம கொதிக்க வைக்க போகிறோம், அதனால் லைட்டாக வதங்கினா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை கடாயில் சேர்த்துக்கலாம். இப்போ இது 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், 1 நிமிஷமாக வதங்கிட்டுருக்கு. இப்போ மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா பொடி, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த பொடியோட பச்சை வாசனைலாம் போகணும். இப்போ இந்த மசாலாவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதி வரட்டும். இந்த மிளகாய்த்தூள், தனியாத்தூள் இதோட பச்சை வாசனை எல்லாம் போகணும், அந்த அளவுக்கு கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதி வருது பாருங்கள். இப்போ வேக வச்ச பட்டாணியை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சுண்டலுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியெல்லாம் சுண்டி வரணும். இப்போ கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, இப்போ இந்த பட்டாணி சுண்டல் 5 நிமிஷம் போல் கொதிச்சிட்ருக்கு. இப்போ இது கொஞ்சம் கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ அவ்வளோதான், நம்ம பட்டாணி சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இதை பரிமாறலாம். இப்போ சுட சுட பீச் ஸ்டைல் பட்டாணி சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பட்டாணி சுண்டல் மேலே பொடியாக நறுக்கிய வெங்காயம், துருவிய கேரட், அப்புறமா மாங்காய் துருவல், உங்களுக்கு தேவைன்னா துருவிய தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ சுட சுட பட்டாணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பட்டாணி சுண்டல் நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா
பூரியோடையும் சப்பாத்தியோடையும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.